ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா ஈவினிங் ஸ்நாக் இல்லைனா டின்னர் இப்படி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். என்னென்னா பணியாரத்துக்கு ஊற வச்சு பணியாரம் செய்ய போகிறோம். வாங்க அளவு எவ்வளோலாம் போட்டு ஊற வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து பணியாரத்துக்கு தான் ஊற வைக்க போகிறேன். இதில் இந்த படியில் ஒரு படி அளவுக்கு இந்த மாதிரி தலையை தட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே பாருங்கள், இது நிறச்சி போடணும் உளுந்து. இந்த மாதிரி உளுந்து வந்து அதுக்கு மேலே அந்த தலையை தட்டினா அதுக்கு மேலே நிறைஞ்சு தலையை நிமித்துற மாதிரி இந்த மாதிரி உளுந்து சேர்த்துக்கிட்டு கூடவே அது கூட இந்த மாதிரி கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து போட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி, மாவு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். வெந்தயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு இதை வந்து கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். 1 மணி நேரத்துக்கு ஊறட்டும், அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கணும்னு இல்லை, 1 மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சாலே போதும். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா ஜவ்வரிசி நல்லா ஊறிடுச்சு பாருங்கள், அரிசி உளுந்துங்குவே நல்லா ஊறிடும். அதான் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் நிறைய ஊற வச்சிங்க அப்படின்னா கிரைண்டரில் போட்டு கூட அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜார் பத்தலைன்னா 2 டைம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். எப்பயும் போல் இட்லிக்கு அரைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சிட்டு உப்பு போட்டு கலந்து வச்சிடலாம். இதில் நம்ம வந்து சோடாப்பு எதுவும் போட தேவையில்லை. இது ஜவ்வரிசியெல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக வரும். அதனால் நம்ம வந்து இதில் சோடாப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை. அப்படியே கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். நைட்டு டின்னருக்கு நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். காலையில் ஊற வச்சு அரைச்சிங்கன்னா நைட்டு டின்னருக்கு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். புளிக்க வச்சு நல்லா புளிக்க வைக்கணும்னா ஒரு 8 மணி நேரத்துக்கு புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், காலையில் ஒரு 11 மணிக்கு அரைச்சி வச்சேன். இப்போ ஒரு நைட் டைமில் ஊற்றுற மாதிரி டின்னருக்கு தான் இது. நல்லா ஓரளவுக்கு புளிச்சு வந்திருக்கு. நல்லா பொங்கி வரல, ஆனால் நல்லா புளிச்சு வந்திருக்கு. ரொம்ப நேரம்லாம் புளிக்க வைக்கணும்னு இல்லை, இந்த அளவுக்கு புளிச்சிருந்தா போதும். மாவு பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சட்னி அரைச்சிட்டு ஒரு பக்கம் பணியாரமும் ஊற்றிக்கலாம். பணியாரத்துக்கு சட்னி அரைச்சிடலாம். நான் வந்து இதில் ஒரு 1/4 முடி தேங்காயை துருவி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 4 பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டு இந்த மாதிரி சின்னதாக. அப்புறமா கொஞ்சமாக மல்லித்தலை. அடுத்ததாக நல்லா ஒரு கையளவு இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துருவோம். உப்பு, இப்போ தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சட்னி பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. சட்னிக்கு தாளிக்கெல்லாம் தேவையில்லை, இப்படியே நம்ம கெட்டியாகவே வச்சுக்கலாம். தண்ணியும் கலக்க வேணாம், தாளிக்கவும் வேணாம். இப்படியே நம்ம வந்து சட்னி வச்சுக்கலாம். பணியாரம் தோசை ரெண்டையுமே நம்ம ஊற்றி இப்போ சாப்பிட்றது தான். பணியாரக்கல் வச்சு பணியாரத்துக்கு எண்ணெய் ஊற்றுவோம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் பணியாரம் செய்வேன். நீங்களும் இல்லை நெய் ஊற்றி செஞ்சாலும் சரி, தேங்காய் எண்ணெய் ஊற்றினாலும் சரி, நல்லெண்ணெய் ஊற்றினாலும் சரி, அது உங்கள் விருப்பம்தான். இந்த ஆயில் ஸ்ப்ரே பாட்டிலில் இந்த மாதிரி ஆயில் ஊற்றவும் செய்யலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரேவும் பண்ணலாம். இதில் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இருக்குங்க பாருங்கள், இப்படி ஸ்ப்ரேவும் பண்ணலாம். தோசை ஊற்றுறப்ப நான் உங்களுக்கு இது செஞ்சு காட்டியிருக்கேன் ஸ்ப்ரே பண்ணுறது. இந்த மாதிரி ஊற்றவும் செய்யலாம், எல்லாமே செய்யலாம். நல்லா பாருங்கள், கலர் பாருங்கள் எப்படி சூப்பரான ஒரு கலரில் வந்திருக்கு. நீங்கள் கரெக்டான அளவு இந்த மாதிரி அளவில் பணியாரத்துக்கு மாவு அரைச்சிங்கன்னா பணியாரமும் வரும், தோசைக்கு ஊற்றுனீங்கன்னா தோசையும் சூப்பராக வரும். கலர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த கலர் தான் முக்கியமே. ஒரு தோசைக்காக இருந்தாலும் ஒரு பணியாரத்துக்காக இருந்தாலும் இந்த கலர் ஒரு கோல்டன் கலரில் வந்துச்சுனாலே அருமையாக இருக்குன்னு அர்த்தம். சூப்பராக இருக்குது. தோசையும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, இட்லி பணியாரமும் கலர்ஃபுல்லாக இருக்குது. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். எவ்வளோ பாருங்கள், இப்படி எடுத்து பார்த்தாலே தெரியுது பாருங்கள். சட்னி சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் சட்னியும் இந்த மாதிரி பணியாரம் குண்டு மேலே மொறுமொறுனும் உள்ளே வந்து சாஃப்டான ஒரு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். பணியாரத்துக்கு மாவு எப்படி அரைக்கிறது, இப்படி தான் அரைச்சா பணியாரம் செம்மையாக வரும். நம்ம இட்லி மாவில் பணியாரம் செய்வோம், அது ஒரு விதமாக இருந்தாலும், ஆனால் பணியாரத்துக்குன்னு மாவு அரைச்சி செய்கிறப்போ இன்னும் கொஞ்சம் அந்த பணியாரம் வந்து கலர்ஃபுல்லாக வரும். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.